ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுபி ஃபேஷன். இன்றைக்கான ஸ்லீவ் டிசைன், நீங்கள் ஆமோல்லேருந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. ஆமோல் சைட் 2.25 இன்ச்சு, மேலேருந்து பாட்டமில் வந்து 3 இன்ச்சு, சைடில் வந்து 2.1 இன்ச்சு எடுத்து அதை அப்படியே வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் இண்டிபெண்ட்டாக வந்து எனக்குன்னு ஒரு சுயதொழில் கற்றுக்கிட்டு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது கரெக்ட். உங்களுக்கான இடம் தான் இது. அதுக்கான வாய்ப்பை தான் நான் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறேன். எப்படின்னா, நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதில் நீங்கள் பிகினர்ஸ் ஸ்டார்டர்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ்லேயே நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். யாருமே கொடுக்காத ஒரு சர்ப்ரைஸான ஒரு இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து மீட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வர வீடியோஸில் நம்ம எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறதையும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு ஒரு இண்டிபெண்ட் உமனாக இந்த சமுதாயத்தில் நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கான மேடை தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அதை அப்படியே தச்சு எடுத்துக்கிட்டு லைனிங் மேலே வச்சு பாட்டம்லேயும் மேலே உள்ள அந்த வி ஷேப்பையும் தச்சு எடுத்துக்கிட்டு நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. என்னால் எப்படி மேம் வந்து தைக்க முடியும்? எனக்கு இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதே இல்லை. சும்மா வீட்டில் இருந்து புடவை ஓரம் அடிப்பேன், அவ்வளோதான். வேறு யாருனா துணியை வாங்கி தச்சு எதனா தப்பு வந்துருச்சுன்னா திட்டாங்கன்னா என்னால் தைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் எல்லாருக்குமே தச்சு கொடுத்து சூப்பரான டெய்லர்ன்ற பேரையும் எடுக்கலாம், நீங்கள் சம்பாதிக்கவும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து சிங்கிள் பேமெண்ட்டில் வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. 2 பேருமே ஈக்குவலாக வந்து நம்ம எஃபர்ட் போட்டால் தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், என்ன தெரியாது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கானதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் உங்களுக்கானதை நான் வந்து டிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பீஸ் வந்து நான் தச்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து கேமரா ஆஃபில் இருந்ததுனால வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் செகண்ட் பீஸ் பண்ணும்போது எடுத்துட்டேன். இது வந்து ஒரு ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 10 இன்ச்சு 4 சைட்ஸுமே வந்து 4 பக்கமுமே வந்து 10 இன்ச்சில் வந்து அளவு சேமாக எடுத்து ஒரு ஸ்கொயர் பீஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஜிக்ஸாக்காக வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு ப்ளீட்ஸ் எடுத்து தைக்கணும். நான் எப்படி தைக்கிறேன்னு தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைக்காதீங்க. ட்ரையாங்கிளாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கேப் விட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பீஸை தான் நம்ம வந்து அந்த வி ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். உனக்கு என்னப்பா, நீ நல்லா சம்பாதிக்கிற, ஒரு கவலையும் இல்லை, நாங்கள் அப்படியா அப்படின்னு நிறைய பேர் பார்த்து நம்ம கேட்டிருப்போம். அந்த நிலை இனிமேல் நமக்கு கிடையாது. நம்மளும் இனிமேல் சம்பாதிக்கலாம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லைனாலும் ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெய்லரிங்கில் முக்கியமானது வந்து ஸ்டிச்சிங் தான். அந்த ஸ்டிச்சிங்கை எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. அதை நம்ம வந்து கற்றுக்கிட்டோனாலே எல்லா கிளாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளாத் ஹேண்டிலிங் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எப்படி தைக்கணுன்ற டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் நம்ம தச்சு எடுத்தோம்ல, இந்த லைனிங் பீஸ் மேலே இதை அப்படியே வச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. 2 பீஸ் தைச்சேன்ல, 2த்தையும் நான் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு தான் இது மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இந்த பீஸை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம ப்ளவுஸோட அந்த வி ஷேப் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அங்கே வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். லைனிங் எதுக்கு கொடுக்குறோன்னா, இந்த பீஸ் அப்படியே நம்ம வந்து வியர் பண்ணோன்னா சில பேருக்கு வந்து குத்துறா மாதிரி இருக்கும், வியர் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி மட்டும் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கீழே லைனிங்கும் கொடுத்து நம்ம பண்ணுறோம். தெரியுதா? இப்போ இது மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு பூ
ஹூக் வச்சு அது நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெய்லரிங்கில் கற்றுக்க போகிறது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான். அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்னால நமக்கு என்னென்ன யூசஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். புடவை ஓரம் அடிக்கிறது ஒன்று. நீங்கள் எந்த புடவை எடுத்தாலும் எப்படி ஓரம் அடிக்கணும், எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஓரம் அடித்தா உங்களுக்கு வந்து அந்த சுருக்கல் வராது, இல்லை கிளாத் வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்த அம்பர்லா கட்டுக்கெலாம் நம்ம மடித்து வச்சு தைச்சோன்னா ஒரு மாதிரி கேர்வாக போகும். ஸ்ட்ரெயிட்டாக வரத்துக்கு கூட நான் உங்களுக்கு பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு கூட ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்படி தைச்சா நம்ம வந்து சாரியை வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ப்ளவுஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன்ல, அது மேலே வந்து அந்த வி ஷேப்பில் ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறேன். அதே மாதிரி பாட்டம்லேயும் அதே லேஸை வச்சு கவர் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து கோல்டு பீட் செட் பண்ணனா ஸ்லீவ் வந்து முடிஞ்சது, ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம டிப்ஸை பார்க்கலாம். நீங்கள் ஒரு சாரீ வந்து ஓரம் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு மினிமம், இப்போ தான் ஸ்டார்டிங் நான் பிகினர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்கனாலே பாகியம்தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 பேர் 20 பேர் கிட்ட நம்ம வாங்கி 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 தைச்சி கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து அதுலேருந்து வெளியவே வர முடியும். ஸோ நீங்கள் உங்களோட சாரீ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் பக்கத்து வீடு, அந்த மாதிரி எங்கே இருந்தால் யார் என்ன சாரீ கொடுத்தாலும் அதை ஸ்ட்ரெயிட்டாக எப்படி தைக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான். அதை போட்டிங்கனாலே நீங்கள் சாரியை கவர் பண்ணிடலாம். ப்ளஸ் நீங்கள் இப்போது வித்தவுட் ஸ்லீவில் வந்து நிறைய அம்பர்லா கட்லாம் வந்திருக்கும். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, சீசனுக்குலாம் நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க டாப்ஸு. எனக்கு ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணி கொடுத்தா போதும், ஸ்லீவ் மட்டும் பண்ணால் போதும் மேம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய சுடிதார் இல்லைனா ப்ளவுஸ் அப்படி இல்லைனா சாரீ, இது 3த்துக்குமே ஸ்ட்ரெயிட் லைன் தைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், மெயின் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். ரெண்டாவது கண்ட்ரோல். மெஷினில் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் எப்படி கொண்டு வரணுங்கிறத நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து நான் சொல்லுவேன் கிளியராக. இப்போ இந்த டிப் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ப்ளவுஸ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.